ஓம் நம சிவாய. இந்த வீட்டுல ஒரு மகாராஜன் பிறந்திருக்கான். இந்த வம்சத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வந்திருக்கான். இனி செல்வம் பெருகும், பேரும் புகழும் வந்து சேரும். இந்த குடும்பம் தழைக்கும். ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பேரிடி வந்து சேரப்போகுது. கூடிய சீக்கிரமே ஒரு விலகல் நேரும். ஒரு தாங்க முடியாத பிரிவை இந்த குடும்பம் சந்திக்க நேரிடும். தாங்க முடியாத பிரிவு என்னமா சொல்றாரு இவரு? செல்வி, அந்த சித்தர் ஒரு பிரிவு உண்டாகும்னு சொல்றாரு. அவர் சொன்னா நிச்சயமா அது பலிக்கும். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதுக்கு இப்ப என்ன மாயா? அவர் யார சொல்றாருன்னு உனக்கு தெரியுதா? இப்ப என்ன, அவர் உன்னை பத்தி தான் சொல்றாருன்னு சொல்ல வரியா? பின்ன என்ன செல்வி, என்னோட பிரிவுதான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரோன்னு நான் சொன்னா அதை நீ புரிஞ்சுக்க தயாரா இல்ல. இப்ப சாமியே வந்து சொல்ற மாதிரி நடக்க போறது அப்படியே சொல்றாரு. இதுக்கு மேலயும் நான் எடுத்த முடிவு தப்புன்னு நீ சொல்ல வரியா? அந்த பிரிவை எந்த விதியாலும் மாற்ற முடியாது. உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நன்மையும் தீமையும் இந்த வீட்டுக்கு ஒரு சேர வரப்போகுது. அது ஒரு பிரளயம் போல் உங்க எல்லார் விதியையும் மாத்த போகுது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அறிவு என்ன அறிவு இது? சித்தர் பாட்டுக்கு வந்து பிரிவு, கஷ்டம், வேதனை, நம்ம எல்லார் தலையெழுத்தும் மாற போதுன்னு ஏதேதோ சொல்லிட்டு போறாரு. மாயா ஏதேதோ ரூட்டை கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கா. நிச்சயமா இந்த வீட்டை விட்டு போயிடுவா போல இருக்கு. அதுதான் தாங்க முடியாத பிரிவுன்னு சித்தர் சொல்லிட்டு போறார் போல இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ. என்ன நடக்க போதோவா? அறிவு, மாயா மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டானா நாமெல்லாம் என்ன ஆவோன்னு தெரியும்ல. என்ன, மறுபடியும் உன் வீட்டுக்கு தான் போவோம். அதே ஏழ்மை, அதே வறுமை, மறுபடியும் அதே பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான். இன்னும் கூடவா அது உனக்கு புரியல? என் பிரிவுதான் சந்தோஷுக்கும் உனக்கும் புது வாழ்க்கை கொடுக்க போகுது. போதும் மாயா, நிறுத்துறியா? சும்மா கண்டதை நினைச்சு நீயா பேசிட்டு இருக்காத மாயா. அவர் இந்த வீட்டுல யார வேணாலும் சொல்லிருக்கலாம். அதையே உன்னை மட்டும் தான் சொன்னாருன்னு நீயே நினைச்சிட்டு இருக்க. படிச்சவ தானே நீ, கொஞ்சமாவது யோசி. பெரியவங்க வார்த்தைக்கெல்லாம் எத்தனையோ அர்த்தங்க இருக்கு. சந்தோஷோட சொத்தை பிரிக்கலாம், இல்ல அவன் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போலாம். அதெல்லாம் கூட பிரிவு தானே. இல்ல செல்வி, படிப்பு, அறிவு, இது எல்லாத்துக்கும் மேலானது தெய்வ வாக்கு. அது என்னைக்குமே பொய் ஆகாது. அந்த பிரிவு யாரோடதுன்னு நீ வேணா பொறுத்திருந்து பார். மா, சித்தர் சொன்ன பிரிவுக்கும் வலிக்கும் அர்த்தம் என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? என்னவா இருக்கும்? நான் கிழக்கட்டி ஆயிட்டேன், நீ போய் சேர்ந்துருவேன்னு சொல்றாரோ என்னவோ. மா, நான் என்ன கேட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய், உள்ளது தாண்டி சொல்றேன். வயசான எல்லாரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போய் சேர்ந்துதானே ஆகணும். உலகத்துல எப்பவும் வாழ்ந்துட்டே இருக்க முடியுமா என்ன? இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எனக்கு கொடு. எந்த பிரிவோ வலியோ, இனி எந்த வேதனை வந்தாலும் அதை எனக்கே கொடுப்பா. என் பேத்தை மட்டும் விட்டுடு.
அவளை எப்பவுமே கண் கலங்காம பாத்துக்க. அவ பட்ட கஷ்டம்லாம் போதும். என் பேத்தி செல்வியை நீதான்ப்பா பாத்துக்கணும். நீதான் பாத்துக்கணும். என்ன சந்தோஷ் யோசிச்சுட்டு இருக்க? செல்வி, நீ சித்தர் சொன்னதை கேட்டியா? ம், கேட்டனே. சித்தர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குதுல்ல? ம், ஆமா. நீங்க 2 பேருமே ஒரே நேரத்துல தான் பிரெக்னென்ட் ஆனீங்க. ஆனா அவர் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் பிறக்கும்னு சொன்னாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா செல்வி? இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வரப்போகுது. உங்க எல்லார் தலையெழுத்தையும் அது மாத்தப் போகுது. அவர் இந்த வீட்டுக்கு வரப்போற ஆண் குழந்தைய பத்தி மட்டும்தான் பேசினாரு. நம்ம குழந்தைய பத்தி அவர் எதுவுமே சொல்லல. அதான் அன்னைக்கு நீ கவனிச்சியா? அதெல்லாம் எதுக்கு சந்தோஷ்? எதுக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தை இறந்துரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. மாயாவுக்கு தான் குழந்தை பிறக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நடக்க போற எல்லா விஷயமே அன்னைக்கே கணிச்சு அவர் துல்லியமா சொல்லியிருக்காரு. பார்த்தேல்ல? அதே மாதிரிதான் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கான அர்த்தம் உனக்கு புரியலையா? என்ன சொல்ற சந்தோஷ்? ஒரு பிரிவு நிச்சயமா இந்த வீட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போறாரே. அந்த பிரிவு யாரோடதுன்னு நிஜமாவே உனக்கு தெரியலையா? சந்தோஷ், நீ என்னதான் சொல்றன்னு எனக்கு புரியுது சந்தோஷ். பிரிவு தானே சந்தோஷ். ஏன் நீயும் நானும் பிரிஞ்சதே இல்லையா? நான் உன்னை விட்டு எங்க அம்மா வீட்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன்ல. நீயும் என்னை விட்டு ஃபாரின்ல கொஞ்ச நாள் போய் இருந்திருக்கல்ல. பிரிவெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. தூங்குறவங்களை எழுப்பிடலாம் செல்வி. ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறியா? இல்ல நீ தான் என்னை விட்டு விலகி இருப்பேன்னு நினைக்கிறியா? சந்தோஷ், இது ஒரு சின்ன விஷயம். எதுக்கு சந்தோஷ் இதுக்கு போய் மனசு போட்டு குழப்பிக்கிற? நீ தான் செல்வி குழம்பி இருக்க. நான் எப்போவோ தெளிவா முடிவு எடுத்துட்டேன். சித்தர் சொன்னது மாயாதான். அவ தான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவ. அவ போனாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். சந்தோஷ், அவ நம்மள நம்பி இங்க வந்து இருக்கா. அவளை நம்ம வேற யார் சொன்னாலும் வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு போது சந்தோஷ். நிறுத்து. நான் சொன்ன வார்த்தை தான் நீ கேட்கல. நீ நம்புறிய சாமி. அந்த சாமியோட சித்தர் வாக்க கூடவா நீ நம்ப மாட்ட? சந்தோஷ், நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த பிரிவும் வர விட மாட்டேன். மாயா இங்க இருந்து போகவும் கூடாது. அவளை நான் போகவும் விட மாட்டேன். நான் சொன்னதுதான் நீ கேட்க மாட்ட. ஆனா அந்த சித்தர் சொன்னது அப்படியே நடந்து மாயா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் சொன்னதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு புரியும். ஆண்டி, ஆண்டி, என்ன தேவ், என்ன விஷயம்? ஆண்டி இல்லையா? அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் உங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். என்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப நான் இங்க தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. வீட்ல யாரும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்கிட்ட தானே பேசணும்னு சொன்னீங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. என்னத்த பெருசா பேசிட போறேன்? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சுதா? ஆமாங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன், என்ன காரணத்துக்காக உங்கள் பக்கத்து வீட்டு குடி வந்தேன், எதுக்காக நான் உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இத்தனை நாளாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்னது, நான் நடிக்கிறேனா? ஏங்க, இந்த காலத்தில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு கூட லவ்னா என்னன்னு தெரியுங்க. உங்கள் பின்னாடி இவ்வளோ நாள் சுற்றியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எனக்கு உங்கள் மேலே கோபம்னு அர்த்தம். கோவமா? எதுக்குங்க? நான் என்ன பண்ணேன்? இதோ இப்படி லவ் கிவ்னு சொல்லிட்டு என் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கீங்களே, அதான் கோவம்.
என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஃபேஸ்புக்கில் பார்த்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி காஃபி டேல கடலை போட்டு லவ்வுங்கிற பேரில் பொண்ணுங்களோட சத்தியம் தியேட்டர் பீச்சு பார்க்குன்னு சுற்றுற வெட்டு நினச்சிங்களா? பண்ணுங்களேன், யார் வேண்டானா? அதான் உங்க தகுதிக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கிடைப்பாங்களே, அவங்கள யாராவது போய் லவ் பண்ண வேண்டியதுன்னு. எதுக்கு கல்யாணம் ஆனா ஏன் பின்னாடி சுத்தி உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால தான் தேவ் உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களை லவ் பண்ணுறதுனால ஒன்றும் என் லைஃப்பில் ஒன்றும் வேஸ்ட் ஆகலை. உண்மையை சொல்லணும்னா உங்களை லவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் சும்மா சுற்றிட்டு இருந்த என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிதுங்க. அப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்புறம் உங்கள் பின்னாடி நான் எங்கே சுத்த போகிறேன்? நான் என்ன பைத்தியமா? அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஒன்றும் கல்யாணம் ஆனவங்க கிடையாது. என்னது? டைவர்ஸ் ஆனவங்க கையில். மறுபடியும் உங்கள் இஷ்டப்படி சந்தோஷமாக வாழலான்னு சட்டமே சொல்லுது. சட்டத்தை கூட விட்டு தள்ளுங்க. உங்களை பெத்து வளர்த்த உங்கள் அப்பா அம்மாவே சொல்கிறாங்க. என்ன சொல்றாங்க எங்க அப்பா அம்மா? உங்களுக்கு எங்க ஃபேமிலி பத்தி என்ன தெரியும் தேவ்? எல்லாமே தெரியுங்க. ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. என் மனசுல இருக்கிற கஷ்டம், வலி, என் மாமாவை பிரிஞ்சு நான் படுற வேதனை, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னாலும் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. இது என்னோட வாழ்க்கை தேவ், விளையாட்டு இல்ல. நினைச்சா சேர்ந்து வாழறதுக்கும் நினைச்சா பிரிஞ்சு போறதுக்கும். நான் ஒண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. இத பாருங்க தேவ், தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. போய் உங்க லைஃப பாருங்க. நான் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி இல்லைங்க. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு பொறுக்கி, நான் உங்க பின்னாடி சுத்துறவன், உங்களை கட்டிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலனா என் மூஞ்சில காரி துப்பி எப்பயோ நீங்க இருந்து அனுப்பிச்சிருப்பீங்க. இல்லை உங்க போலீஸ் அப்பாட்ட போய் சொல்லி என்னை துரத்தி அடிச்சிருப்பீங்க. ஏங்க நீங்க இதெல்லாம் செய்யல? ஏன்னா நீங்க டீசென்ட் ஆனவரு, என் ஆபீஸ்ல என் கூட ஒர்க் பண்ணவரு, என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணல. அதுக்காக நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம் கிடையாது தேவ். நல்லா பேசுறீங்க கையில். உங்களை பிடிக்காதவர், உங்களை அவமானப்படுத்தினவர், நீங்க எப்படி வேணா போங்கன்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனார்ல, அவர் நினைப்பாவே சோகமா இருப்பீங்க. ஆனா உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிற என்ன பெருப்பீங்கல்ல? சொல்லுங்க கையில், இது எந்த ஒரு நியாயம்? நான் லைஃபை வேஸ்ட் பண்றேனா இல்ல நீங்க லைஃபை வேஸ்ட் பண்றீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ் ப்ளீஸ், இது என்னோட லைஃப். அதை நான் வேஸ்ட் பண்றேனோ இல்ல நல்லா வாழறனோ அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ண அடுத்த அந்த நிமிஷமே அந்த பொண்ணோட லைஃப் தான் நம்ம லைஃப்னு வாழ்றதா உண்மையான காதல். அந்த லைஃபை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி, அது உண்மையான காதல்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் நீங்க நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. தேவ், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏங்க உங்க நிலைமையை புரிஞ்சுட்டு தாங்க நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். உங்க மேல இருக்கிற அன்பாலையும் காதலாலையும் தான் அப்படி நான் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 1000 பொண்ணுங்க கிடைக்கலாம். ஆனா எனக்கு உங்களை மட்டும் தாங்க பிடிச்சிருக்கு. உங்களுக்கு கஷ்டம்னா என்னால தாங்க முடியலங்க. நீங்க கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்குது. அந்த வலியிலும் வேதனையிலும் தான் நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். கடைசியா ஒன்று கேட்குறேன், நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்களே செலக்ட் பண்ணதா? இல்ல சின்ன வயசுல இருந்து நினைச்சிருப்பீங்களே இப்படி வாழணும் அப்படி வாழணும், அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல கொஞ்சம் யோசிங்க கையில். நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க கையில், உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நினைச்ச வாழ்க்கையை வாழணும்னு ஆசையா இல்லையா? எந்த ஒரு பொண்ணுமே தான் ஹஸ்பண்டோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த வாழ்க்கை உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். ஏன் கையில் இப்படி தயங்குறீங்க? உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க அப்பா அம்மா இருக்காங்க. மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. இல்லை என் முகத்தை பார்த்து இதுதான் நான் நினைச்ச வாழ்க்கைன்னு தைரியமா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சொல்லுங்க கையில். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க தேவ். கையில், அப்போ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நல்ல வாழ்க்கையும் கெடுத்துக்கிறான். இவளுக்கு என்னத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கிறது?
மாயா ஒரு நிமிஷம். இந்தா மாயா, இத கட்டிக்கோ. மா என்னமா பண்ற இவ? எனக்கு ஒன்னும் புரியலையேடி. அறிவு, என்ன அறிவு? செல்வியே மாயாவுக்கு தாலி எடுத்து கொடுத்து கட்டிக்கோங்கறா. என்ன அறிவு நடக்குதுங்க? சத்தியமா என்னால இதை நம்பவே முடியல சந்தியா. இந்த மாயா, இத வாங்கி கட்டிக்கோ. செல்வி, இது தாலி. அதத்தான் நானும் சொல்றேன். இத நீயே எடுத்து கட்டிக்கோ. நான் எப்படி செல்வி இத கட்டிக்க முடியும்? முடியாது செல்வி. ஏன் முடியாது? சந்தோஷோட குழந்தைய நீ 10 மாசம் சுமந்து பெத்திருக்க. ஆனா தாலியை மட்டும் உன்னால கட்டிக்க முடியாதா? செல்வி, பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சந்தியா. மா என்னம்மா இவ? அந்த மாயா முறையா குழந்தைய கூட பெத்துக்கல. அவ எப்படிம்மா தாலி கட்டிக்க முடியும்? இரு, நான் போய் செல்வி கிட்ட பேசிட்டு வரேன். ஏய் இருடி, அவ மரிய குழந்தை பெத்துக்கிட்டாலோ இல்லையோ, செல்வி அவ கையாலேயே தாலி எடுத்து மாயா கிட்ட கொடுக்கறான்னா நிச்சயமா செல்வி அதை யோசிக்காம செய்ய மாட்டா. என்னமோ நடந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல செல்வி, என்னால முடியாது. ஏற்கனவே நான் பண்ண பாவத்துக்கு என் ஆயுசு முழுக்க உனக்கு செருப்பா தேஞ்சா கூட என் நன்றி கடனை தீர்க்க முடியாது. எந்த நிலைமையில இந்த தாலியை கிட்ட கொடுத்து என்னை இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிடாத செல்வி, ப்ளீஸ். மாயா, நான் ஒன்னும் உன்னை சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்லலையே. இந்த தாலியை மட்டும்தான் நீ கட்டிக்க சொல்ற. அதான் எதுக்கு செல்வி? இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஏன் எதுக்கா? உனக்கு ஒரு குழந்தை இருக்கு மாயா. உன் கழுத்துல தாலி இல்லனா எல்லாரும் உன்னை என்ன நினைப்பாங்க? நேத்து வரைக்கும் நீ ஒரு தனி மனுஷி. ஆனா இப்ப உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தகப்பன்னு ஒருத்தர் இருக்காரு. அம்மாவா நீ இருக்க. ஒரு அம்மாவா லட்சணமா கழுத்துல முதல்ல இந்த தாலியை கட்டு. செல்வி, நான் இந்த தாலிய கட்டிக்கிட்டா உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும்... எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். என்னம்மா தாலிய போய் தானமா கொடுக்கறா? தானமா கொடுக்கலடி, மாயாவோட குழந்தைக்கு வரமா கொடுக்கறா. எங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன திட்டுவாங்க, அது எனக்கு தெரியும். என்ன கேவலமா பேசுவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல. ஒரு குழந்தையோட தாய் தாலி இல்லாம இருக்க கூடாது. உன் குழந்தை இன்னும் 2-3 வருஷத்துல வளர்ந்து அப்பா யாருன்னு கேட்டா அது உனக்குதான் மாயா அவமானம். குழந்தை வளரும் போதே இவங்கதான் நம்ம அம்மா, இவங்கதான் நம்ம அப்பான்னு அதுக்கு தெரியணும். அதுக்கு நீ இந்த தாலியோட இருக்கணும். இதுதான் உன்னோட அடையாளம். இதுதான் உன் குழந்தையோட கௌரவம். இந்த தாலி தான் ஊர் உலகத்துக்கு உன்னை அம்மாவா அடையாளப்படுத்தும். இந்தா கட்டிக்கோ. புடிமாயா. பாத்தியடி செல்வி செய்யறத? இந்த மனசு உனக்கு வருமா இல்ல எனக்கு வருமா? 1000 இருந்தாலும் ஒரு குழந்தை தகப்பன் பேர் தெரியாம வளரக்கூடாது. அதுக்காக என் பேத்தி எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யறா பாத்தியா? செல்வி, தாலின்றது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா ஊரார் வாழ்த்த கட்ட வேண்டிய சம்பிரதாயம்.
அந்த குடுப்பினதான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப எப்படி செல்வி நான் போய் அந்த குடுப்பினை தான் எனக்கு இருந்துச்சுல்ல. ஊர் பார்த்து நண்பர்கள் கையெழுத்து போட்டு கெட்டி மேளம் கொட்டி கோவில்ல தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா என் வயித்துல குழந்தை தங்கலையே. உனக்கு தானே அந்த குடுப்பினை இருந்துச்சு. கடைசியில நீ மட்டும்தானே மாயா தாயான. என்னால முடியல. இப்ப எதுக்கு செல்வி இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு பேர் தான் மாயா வரும். அதுக்கு பேர் தான் குடுப்பினை. இந்த தாலி இருக்குதே, இது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற மரியாதை, உன் குழந்தைக்கு கிடைக்கிற அங்கீகாரம். உன் குழந்தை சந்தோஷுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு இதுதான் அத்தாட்சி. உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவாது இதை நீ கட்டிதான் ஆகணும். கட்டிக்கோ. இது கனவா இல்ல நிஜமா? சொல்றேன்ல மாயா, இதுக்கு மேல என்ன யோசிச்சுட்டு இருக்க? புடி, வாங்கி கட்டிக்கோ. செல்வி, இது சந்தோஷ்க்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த விஷயத்துல என்னையும் சரி உன்னையும் சரி யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீ தைரியமா இதை எடுத்துக்கட்டு. யாரு என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். புடி மாயா.